Hello friends, welcome to our channel Modern Era. So இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் நம்பர் 1.2லேருந்து பார்க்கலாம். 1.2லேருந்து 1.9 வரை பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் இதுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். In a survey of 5,000 person in a town, it was found that 45% of a person know the language A, 25% know language B, and 10% know the language C, 5% know the language A and B, 4% know the language B and C, 4% know the language A and C. If 3% of persons know all the three languages, find the number of persons who knows only language A. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு டவுனில் 5,000 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஸோ ஏங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 45% பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பீங்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 25% இருக்காங்க. அடுத்து சீன்கிற லாங்குவேஜை தெரிஞ்சவங்க 10% இருக்காங்க. ஸோ இது 3 கிவன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி 2 லாங்குவேஜும் சேர்த்து 5% பர்சன்ஸ்க்கு தெரியும். அதே மாதிரி பி லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 4% இருக்காங்க. அதே மாதிரி ஏ லாங்குவேஜும் சி லாங்குவேஜும் சேர்த்து தெரிஞ்சவங்க 4% இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 3% ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து 3 லாங்குவேஜும் தெரியும் அப்படின்னு இதெல்லாம் கிவனாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the number of persons who knows only language A. ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன்லேருந்து எடுத்துருக்கிறோம். ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 45%. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கிவனில் இருந்துச்சு. ஸோ கொஷின் பாருங்கள், 45% ஆஃப் பர்சன்ஸ் நோ த லாங்குவேஜ் ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 45% இருக்காங்க. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 45%. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 5,000 டவுனில். ஸோ அதுவும் கொஷினில் தான் எழுதியிருக்கோம். 5,000 பர்சன்ஸ்க்கு டவுனில் இருக்காங்க. ஸோ 5,000லேருந்து நம்ம 45% எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ஆனால் இங்கே கொஷினில் பாருங்கள், ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அடுத்து ஏபி 2 தெரிஞ்சவங்க, பிசி 2 தெரிஞ்சவங்க, சிஏ 2 தெரிஞ்சவங்க, அப்புறம் 3 தெரிஞ்சவங்க, 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க. ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேருந்தும் ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேருங்கிறத மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கிவன்லேருந்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 45% ஆஃப் 5,000. 5,000லேருந்து ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் நம்ம ஃபைன் பண்ணோம். 45% 45/100 இன்ட்டு 5,000 போட்டிங்கன்னா 2 0s கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 45 × 50 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2,250. அப்போ ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 2,250 மெம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் இதே மாதிரி ஃபைன் பண்ணணும். 25% ஆஃப் பீப்புளுக்கு பி லாங்குவேஜ் தெரியும். ஸோ அதுவும் கொஷினில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 45%. இப்போ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், 2,250 வந்துச்சு. அதே மாதிரி பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 25% இருக்காங்க. அதே மாதிரி 25% 5,000ல் எவ்வளோ பேர் அப்படின்னு ஃபைன் பண்ணணும். இப்போ 25/100 எழுதுங்க இன்ட்டு 5,000. 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி 25 × 50 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1,250. அப்போ பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 1,250. இதே மாதிரி சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, ஏபி 2 தெரிஞ்சவங்க, பிசி 2 தெரிஞ்சவங்க, இதே மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இங்கே ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 5%. ஸோ அதை 5%-ஐ 5/100ன்னு எழுதுனீங்கன்னா, 5%ங்கிறது ஏபி 2 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க. ஸோ இப்போ 5/100 இன்ட்டு 5,000 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 5 × 50 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 250. ஸோ இப்போ ஏபி 2 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 250 மெம்பர்ஸ். ஸோ இதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன்சர்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர்ஸ் தான் வரும், நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கிவனில் இருக்கிறது எல்லாத்தையும் பர்சன்டேஜில் இருந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம ஹோல் நம்பர்ஸ்க்கு மாற்றிட்டோம். இனி ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேருன்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ அது வேணும்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஸோ 3 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஏபிசின்னு 3 லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஏ மட்டும் வேணும். அதனால் ஏக்கு வந்து டேஷ் கொடுக்காம பிக்கும் சிக்கும் மட்டும் டேஷ் போட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ 3 ஃபைன் பண்ணிங்கன்னா கார்டினாலிட்டி ஃபார்முலா படி இது வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் எப்படி எழுதுறாங்கன்னா, பி யூனியன் சி த ஹோல் டேஷ்னு போட்டுடலாம்.
இதில் n of a மட்டும் வேணும்னா இந்த டேஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு n of a மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b யூனியன் சின்னு எழுதலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இந்த a இன்டர்செக்ஷன் பியை உள்ளே மல்டிபிள் பண்ணணும். அப்போ n of a இன்டர்செக்ஷன் b ப்ளஸ் யூனியன் தான் மிடில் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். n of a இன்டர்செக்ஷன் b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா மாதிரி நம்ம எழுதுகிறோம். n of a யூனியன் b வந்து n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b எழுதுகிற மாதிரி இந்த 3 டேர்மையும் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ எழுதிட்டிங்கன்னா n of a மைனஸ், ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக தான் இந்த செட்டுக்குள்ளே இருக்க டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மைனஸ் முன்னாடி இருக்குது, அந்த மைனஸை வச்சு இந்த 3 டேர்ம்ஸுக்கும் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ ப்ளஸ்ஸாக இருக்க n of a இன்டர்செக்ஷன் b மைனஸ் ஆயிரும். மைனஸ் செகண்ட் டேர்மும் ப்ளஸில் இருக்குது, ஸோ அது மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது அதுவும் மைனஸ் டேர்மாக மாறிடும். தேர்டு டேர்ம் பார்த்திங்கன்னா அது மைனஸில் இருக்குது, ஸோ மைனஸோடு இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டேர்மாக மாறிடும். n of a முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ இதோட எல்லா வேல்யூஸும் நமக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கொஷினில் கிவனாக இருந்துச்சு. பர்சன்டேஜில் இருக்கிறத ஹோல் நம்பர்ஸாக மாற்றிருக்கோம். அந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ண போகிறோம். n of a வந்து 2250. ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க 2250 அதை அப்ளை பண்ணிட்டோம். ஏபி 2 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 250, ஸோ அதுவும் அப்ளை பண்ணிட்டோம். மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் பினா ஏசி, ஏ லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் ரெண்டும் தெரிஞ்சவங்க 200. ஏ இன்டர்செக்ஷன் சினாலும் சி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஒன்று தான், ஸோ 200 அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 150 மெம்பர்ஸ், ஸோ அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2250யோட 150 ஆட் பண்ணிங்கன்னா 2400 வரும். நெகட்டிவில் இருக்க 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா -450 வரும். ஸோ இப்போ 2 நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சிம்பிளை அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1950 வரும். கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து பாசிட்டிவ், ஸோ ஆன்சரை பாசிட்டிவில் எழுதிடணும். இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். So therefore the number of persons who knows only the language A is 1950. அதாவது ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேருனா 1950. ஸோ டவுனில் வந்து அந்த கொடுத்துருக்க டவுனில் 5000 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதில் ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க 1950. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.13 பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டாலே ஆன்சர் வந்து கொஷினில் இருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆன்சரை நம்ம கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள். ப்ரூவ் தட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி, இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இதில் இருக்க செகண்ட் டேர்ம் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் செட் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பி டேஸ் இருக்குது, இங்கேயும் பி டேஸ் இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே சி டேஸ் இருக்குது. இப்போது டேஷ் இருக்கா அந்த காம்ப்ளிமெண்ட் செட்டெல்லாம் விட்டுட்டு பாருங்கள். ஸோ ஏ தான் ஹோல் செட்டாக இருக்கும். இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த செட்டு ஏ செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்க இந்த செட்டும் ஏக்கு வந்து சப்செட்டாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த செட்டையும் இந்த செட்டுக்கும் கொஷினில் இருக்க மாதிரி நம்ம இன்டர்செக்ஷன் போட்டோன்னா இந்த டேஷ் அதாவது காம்ப்ளிமெண்ட் அதிகம் உள்ள செட்டு தான் ஆன்சராக வரும். எப்போவுமே நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட் ஜாஸ்தி உள்ளது. இதில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் செட்டு தான் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்ட் செட் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சரில் வந்து காம்ப்ளிமெண்ட் ஜாஸ்தி உள்ள செட்டு தான் ஆன்சராக வரும். இப்போ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டோட ஆன்சர் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் செட்டுக்கு பாருங்கள். செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்லேயும் எது காமன்னு பாருங்கள். இப்போ ஏங்கிற செட்டு இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ ஏவை விட்டுருங்க. அடுத்து பி பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கே பி டேஸ் இருக்குது, அப்போ அது ரெண்டும் சப்செட்டாக வராது. அப்போ எது சப்செட்டாக வரும்னா சி டேஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் சி டேஸ் சப்செட்டாக இருக்குது. அப்போ இந்த செட்டு, இந்த ஃபஸ்ட்டு செட்டும் இங்கே இருக்க இந்த செட்டும் சி டேஸ்க்கு சப்செட்டாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ண மாதிரியே தான் இங்கே வந்து ஏ செட்டுக்கு தான் ரெண்டுக்குமே காமன் ஆச்சு, அதனால் ஏவை சப்செட்டாக போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராக்கெட்டில் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது சி டேஸ் தான். ஸோ அப்போ இந்த பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸும் சி டேஸ்க்கு சப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் சி டேஸ்க்கு சப்செட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா
இந்த இதுக்கும் இந்த டேர்முக்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா டேஷ் ஜாஸ்தி உள்ளது தான் எப்போவும் ஆன்சராக வரும். ஸோ இப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் இதுக்கு ஆன்சராக வரும். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சப்செட்டாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பி டேஷ் சி டேஷுங்கிற செட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பி டேஷ் சி டேஷ் காமனாக இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பி டேஷ் சி டேஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று சப்செட்டாக இருக்கும் நம்ம எழுதிடுறோம். ஸோ இது ரெண்டுக்கும் இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் அந்த டேர்மும் செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம யூனியன் போட்டோன்னா டேஷ் ஜாஸ்தி உள்ள செட்டு அந்த செட்டு தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இது எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.4 பாருங்கள். எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏன்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. 1 to 5 வரை இருக்குது. எக்ஸுங்கிற செட்டில் 1 to 10 வரை கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸு. ஸோ பி சப்செட் ஆஃப் எக்ஸு சச் தட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. ஸோ கொஷினில் எக்ஸும் ஏங்கிற செட்டை கொடுத்துட்டு பிங்கிற செட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பிங்கிற நம்பர் ஆஃப் செட்டு எக்ஸுக்கு பி வந்து சப்செட்டாக இருக்குது. அதை நம்பர் ஆஃப் செட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷனும் அது கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏ செட்லேருந்து பி செட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 4ங்கிற ஒரு நம்பர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இப்போ லெட் சின்னு சொல்லிட்டு சி ஈக்குவல் டு 6 to 10 வரை இருக்க மாதிரி ஒரு செட்டை எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏல பார்த்தீங்கன்னா 1 to 5 வரை இருக்கும். ஹோல் செட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரை இருக்கும். அப்போ ரிமைனிங் வந்து 6 to 10 வரை உள்ள டேர்ம்ஸ் இல்லை இல்லையா? ஸோ அந்த டேர்மை தான் நம்ம சின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ பிங்கிற செட்டை இந்த சி செட்டையும் இந்த 1 2 3 and 5 உள்ள செட்டையும் யூனியன் பண்ணால் பி செட் கிடைக்குங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே 4 நம்ம ஆட் பண்ணலைன்னா ஏ செட்டையும் பி செட்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4ங்கிற ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஆனால் பி செட்டில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இங்கே 4 நம்ம அதை கூட ஜாயின் பண்ணல. ஸோ அப்போ இதில் என்னென்ன பிங்கிற ஹோல் செட்டில் அப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வரும்னா சி செட்டில் இருக்க 6 7 8 9 10 வரும். அதே மாதிரி 1 2 3 5 வரும். ஸோ அப்போ பி செட் வந்து 1 to 10 வரை இருக்கும். அதில் 4ங்கிற நம்பர் மட்டும் இருக்காது. ஆனால் ஏங்கிற செட்டில் 1 to 5 வரை இருக்கும். அது கொஷினில் இருக்காது. ஏ பி செட்டில் 4 இல்லை அப்படின்னா ஏவையும் பியையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ செட்டையும் பி செட்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 1 1 கேன்சல் ஆயிரும், 2 2 கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி 3 3 கேன்சல் ஆயிரும், 5 5 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ செட்டில் ரிமைனிங் உள்ள டேர்ம் 4 மட்டும்தான். ஸோ அதனால தான் பி செட்டில் நம்ம 4 போடலை. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த 4ங்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் பி செட்டில் 4 போடலை. ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்க கிவனை தூக்கி அப்படி எழுதிடுங்க. த நம்பர் ஆஃப் சப்செட் பி சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு செட் 4. தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் சப்செட் வந்து 6 to 10 வரை இருக்கிறதுல நம்பர் ஆஃப் சப்செட் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிவன் படி பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. அப்போ 4 வராது. எக்ஸுக்கு பி வந்து எக்ஸுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டில் 6 to 10 வரை பார்த்திங்கன்னா அது எல்லாமே சேமாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ வந்து n into p of a பவர் செட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 2 power n. அப்போ nக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 6 to 10 வரை இருக்க நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். n of a ஈக்குவல் டு 5 வரும். ஸோ இந்த செட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 power 5 நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 5 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 வரும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் வந்து பியோட நம்பர் ஆஃப் சப்செட் வந்து 32. ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்க ஆன்சர். ஸோ கொஷினில் நம்பர் ஆஃப் செட்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம நம்பர் ஆஃப் செட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆன்சர் வந்து 32. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.5 பாருங்கள். ஏபி ரெண்டும் 2 செட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 3 கண்டிஷன் கொடுத்து அது 3மே ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு n of a union b ஈக்குவல் டு 14 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு n of p of a மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினில் n of p of a நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து n of a தேவை. ஏன்னா அந்த ஃபார்முலா பாருங்கள், பவர் செட் ஃபார்முலா. n of p of a வேணும்னா 2 power n of a. ஸோ இப்போது n of p of a ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 power n of a னா n of a நமக்கு தேவை. ஸோ n of a ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா n of a இன்டர்செக்ஷன் b ஃபஸ்ட்டு கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். n of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு கேன்னு போட்டிங்கன்னா இப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் தேர்டாக இருக்க கண்டிஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி இதிலேருந்து நம்ம ஒரு n of b மைனஸ் a ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் செகண்ட் கண்டிஷனையும் கம்பேர் பண்ணி n of a மைனஸ் b நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு
இதையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மட்டும் இப்போ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா 4 அப்படியே வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக நம்ம கேன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ 4kன்னு சொல்லிட்டு வந்துடும். n ஆஃப் b மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4k. ஸோ இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் செகண்ட் கண்டிஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா செகண்ட் கண்டிஷனையும் தேர்டு கண்டிஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் கண்டிஷனையும் தேர்டு கண்டிஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக k போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து n ஆஃப் ஏ மைனஸ் பியும் 2வும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2வை டிவைடில் கொண்டு வந்துருங்க. 4k டிவைடட் பை 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 2 2 4 ஆன்சர் வந்து 2kன்னு வரும். இப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2kன்னு வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனில் n ஆஃப் b மைனஸ் ஏ ஃபைன் பண்ணோம். அது வந்து 4kன்னு வந்துச்சு. இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது 2kன்னு வந்துச்சு. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம n ஆஃப் ஏ யூனியன் பியை நம்ம ஃபைன் பண்ணிடலாம். n ஆஃப் ஏ யூனியன் பிக்கு நாட் டிஸ்ஜாயிண்ட்னா n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இது மூணுக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். n ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம்னா n ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஏன்னா இப்போ ஏ செட்லேருந்து நீங்கள் பி செட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஏ செட் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி n ஆஃப் பியையும் n ஆஃப் பி மைனஸ் ஏன்னு ரீரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா பியிலேருந்து ஏ செட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அகைன் பி செட்டில் உள்ள டேர்ம்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இதை இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். தேர்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பியோட வேல்யூ வந்து 2k நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதில் இந்த 2k அப்ளை பண்ணுறோம். n ஆஃப் b மைனஸ் ஏயோட ஆன்சர் 4k. இதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைட்லேயே n ஆஃப் b மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4k நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு k. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லெட் கண்டிஷனில் எடுத்தோம். லெட் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு k. ஸோ அந்த k வேல்யூஸை இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மூணுமே கேல இருக்குது. மூணு டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 2k ப்ளஸ் 4k ப்ளஸ் 1k. ஆன்சர் வந்து n ஆஃப் ஏ யூனியன் பிக்கு 7kன்னு கிடைக்கும். n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14. இதை எப்படி ஃபைன் பண்ணாங்கன்னா இப்போ 7k ஈக்குவல் இங்கே 14 வந்து கிவன். இது வந்து கொஷினில் இருக்குது. ஸோ இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு கிடைச்சதும் n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 7k தான். ஸோ n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14 இது கிவன். இது நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே n ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூஸ் தான். ஸோ இப்போ 7kவையும் இந்த 14ஐயும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து கேவோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ கேவும் 7ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் வரும். இப்போ 14 டிவைடட் பை 7 இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 7s are 7 2 7s are 14. அப்போ கேவோட ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு n ஆஃப் ஏ மைனஸ் பி n ஆஃப் பி மைனஸ் ஏ n ஆஃப் ஏ யூனியன் பி n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இது 4 வேல்யூஸையும் ஃபைன் பண்ணிடலாம். இது 4 வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா n ஆஃப் ஏ தான் நம்ம கொஷினில் கேட்டிருந்தாங்க, அதையும் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். n ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2k. ஸோ கேவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2kல கேக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 × 2 நமக்கு 4ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி n ஆஃப் b மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4k. ஸோ அது நம்ம பின்னாடி ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ n ஆஃப் b மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4k. ஸோ இதில் கேக்கு பதிலாக 2வை போய் அப்ளை பண்ணுங்கள். கே வேல்யூ 4 × 2 8ன்னு கிடச்சிரும். n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14. அது ஆல்ரெடி கிவன் கொஸ்டின்லேயே இருந்தது. ஸோ அதை எழுதிடுங்க. n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு கேன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்தோம். இப்போ கேக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிரும். இப்போ n ஆஃப் ஏ நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டு n ஆஃப் பி ஆஃப் ஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ n ஆஃப் பி ஆஃப் ஏ வேணும்னா n ஆஃப் ஏ வேணும். ஸோ n ஆஃப் ஏ தெரிஞ்சால் தான் இதை ஃபைன் பண்ண முடியும். அப்போ n ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுறதுக்கு n ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஃபார்முலா போடுங்க. n ஆஃப் ஏ கிடச்சிரும். ஸோ இப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பியோட ஆன்சர் வந்து 4. இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். n ஆஃப் ஏ மைனஸ் பியோட ஆன்சர் 4. ஸோ அதே மாதிரி n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் வந்து 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ n ஆஃப் ஏவோட ஆன்சர் 6னா n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2n ஃபார்முலா. அப்போ n-க்கு பதிலாக இந்த 6 அப்ளை பண்ணுங்கள். 2வை வந்து 6 டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 64. ஸோ இதுதான் கொஷினில் கேட்டிருந்தாங்க. n ஆஃப் பி ஆஃப் ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லி அந்த ஆன்சர் வந்து 64. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.6 பாருங்கள். 2 sets have m and k elements. ரெண்டு செட்டில் அதாவது ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறாங்க, பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. ஏங்கிற செட்டில் வந்து m நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு செட்டு ஏன்னு எடுத்திங்கன்னா 1 2 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் mன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏ செட்டில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி பிங்கிற செட்டில் k நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கிவன்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் இஸ் 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் கே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டை விட 112 ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது செகண்ட் செட்டையும் 112லையும் நம்ம ஆட் பண்ணோன்னா மோர் தென்னா ஆட் பண்ணணும். ஸோ 112லையும் செகண்ட் செட்டையும் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு செட்டு கிடச்சிரும் அப்படின்னு கிவன் கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ கேவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்ஸோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன, பி செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் விச் மீன்ஸ் கே எலமெண்ட்ஸ். ஸோ அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே இப்போ சொல்யூஷன் போகலாம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஏபின்னு 2 செட்டை எடுத்துக்கோங்க. லெட் ஏ அண்ட் பிபி 2 செட்ஸ்னு. இப்போ ஏ செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எம். ஸோ அப்போ வந்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பி செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கே, இதுவும் கிவன் தான். அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு கே, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம். இது வந்து கிவன்லேருந்து தான் எழுதுகிறோம். இதை வந்து என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எம்னு எழுதிக்கலாம். பவர் செட் ஃபார்முலா யூஸ் பண்ணி என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் என் தானே போடுவோம். ஆனால் ஏ செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எம், அதனால 2 பவர் எம்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என் ஆஃப் பி ஆஃப் பியை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 2 பவர் கே. என்னுக்கு பதிலாக கே, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கே, அதனால் 2 பவர் கே எழுதிக்கும். அடுத்து செகண்ட் என்ன கிவன் கொடுத்தாங்கன்னா சப்செட் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட் இஸ் 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட். இது வந்து கொஷினில் கிவன். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் இஸ் 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டை 2 பவர் எம்னு எடுத்துக்கலாம், செகண்ட் செட்டை 2 பவர் கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 பவர் எம் விச் இஸ் ஈக்குவல் டு 112 மோர் தென்னாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 112 ப்ளஸ் செகண்ட் செட்டை எழுதிருங்க 2 பவர் கே. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 2 பவர் எம் சைடு 2 பவர் கேவையும் கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது 2 பவர் எம் மைனஸ் 2 பவர் கே ஈக்குவல் டு 112ன்னு வரும். இப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் ஒரு 2 பவர் கேவை காமனாக வெளியே எடுக்க போகிறோம். இப்போ காமனாக வெளியில் எடுக்கணும்னா இங்கே வந்து கே டேர்மே கிடையாது. ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்திங்கன்னா கே டேர்ம்ஸே கிடையாது. அதனால் 2 பவர் ப்ளஸ் கேவையும் 2 பவர் மைனஸ் கேவையும் இது கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 2 பவர் எம் இன்ட்டு 2 பவர் ப்ளஸ் கே இன்ட்டு 2 பவர் மைனஸ் கேன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ப்ளஸ் கேவை ஆட் பண்ணி ஒரு மைனஸ் கேவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அகைன் மறுபடியும் நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதுவும் ஈக்குவல் தான். ஸோ மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிடலாம். 2 பவர் கே ஈக்குவல் டு 112. ஸோ இந்த 2 டேர்மில் இருந்தும் ஒரு 2 பவர் கேவை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 2 பவர் கே வெளியே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்குன்னா 2 பவர் எம் இருக்கும், 2 பவர் மைனஸ் கே இருக்கும். 2 பவர் ப்ளஸ் எம் இன்ட்டு 2 பவர் மைனஸ் கே உள்ளே இருக்கும். ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா எம் அப்படியே வந்துடும், மைனஸ் கே வரும். இப்போ இது டேரெக்டாக 2 பவர் எம் மைனஸ் கேன்னு எழுதிக்கலாம். இங்கே செகண்ட் டேர்மில் 2 பவர் கேவை வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து 1 தான் இருக்கும், எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ அப்போ 1 உள்ளே இருக்கும் ஈக்குவல் டு 112. இப்போ 2 பவர் கே இன்ட்டு 2 பவர் எம் மைனஸ் கே மைனஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இதே ஃபார்மெட்டுக்கு 112 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 பவர் கே பவர் மாதிரி 2 பவர் 4. ஸோ அந்த மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 112 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுங்க. ஸோ இப்போ இதை 2ல் போட்டிங்கன்னா 5 2s are 10, ரிமைனிங் 1 இருக்கும் 12. 6 2s are 12, அகைன் 2ல் போட்டிங்கன்னா 2 2s are 4, ரிமைனிங் 1 இருக்கும் 16. 16னா 8 2s are 16. ஸோ அகைன் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 2s are 2, 4 2s are 8, அகைன் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 7 2s are 14. மறுபடியும் இந்த 7 டேபிளில் போடலாம். ஸோ 1 ரிமைனிங் வரும். இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், 2 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 பவர் 4ன்னு எழுதலாம். ஒரு 7 தான் இருக்குது, அப்போ இன்ட்டு 7. இப்போ நீங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பவர் கே பிளேஸில் 2 பவர் 4 இருக்குது. 2 பவர் எம் மைனஸ் கே மைனஸ் 1 பிளேஸில் 7 மட்டும் இருக்குது. ஸோ அப்போ 2 பவர் கேவையும் 2 பவர் 4ஐயும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவரை கம்பேர் பண்ணலாம். கே ஈக்குவல் டு 4. இப்போ கேவோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஷினில் வந்து எம்மோட வேல்யூவையும் கேவோட வேல்யூன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு கேவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். 2 பவர் எம் மைனஸ் கே மைனஸ் 1ஐயும் இந்த 7ஐயும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 7ஐ 2 பவர் 3 மைனஸ் 1ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஒரு 2 பவர் 3னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8. 2 பவர் 3னா 8, 8லேருந்து ஒரு 1ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ அந்த 7ஐ தான் நம்ம இந்த ஃபார்மெட்டில் வேணுங்கிறக்காக 2 பவர் 3 மைனஸ் 1ன்னு எழுதியிருக்கோம்.
ஸோ இந்த கொஷினில் இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 power m minus k minus 1 equal to 7. இந்த 7-ஐ 2 power 3 minus 1ன்னு எழுதியிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கிற இடத்துல 2 இருக்குது, m minus k இருக்க ப்ளேஸில் 3 மட்டும் இருக்குது, -1க்கு இங்கேயும் -1 இருக்குது. ஸோ அப்போ m minus k-வையும் இந்த 3-ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம் டேரெக்டாக. m minus k equal to 3 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா k-ஓட ஆன்சர் 4. ஸோ அந்த 4 அப்ளை பண்ணுங்கள். m minus 4 equal to 3. அப்போ m வேணும்னா இந்த -4 ரைட் சைடு வரும்போது +4 சேஞ்ச் ஆயிரும். அப்போ m-ஓட ஆன்சர் 3 + 4 equal to 7 ஆன்சர் கிடச்சிரும். ஸோ m-ஓட ஆன்சரும் k-ஓட வேல்யூவையும் m-ஓட வேல்யூவும் தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ ஏங்கிற செட்டில் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.7 பாருங்கள். n of a 10ன்னு கொடுத்துட்டாங்க, n of a intersection b 3ன்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு n of a intersection b dash intersection a-வை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா n of விட்டுருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் இப்போ ஃபைன் பண்ணுங்கள். a intersection b dash intersection a அப்படின்னா ஸோ இதை வந்து கார்டினாலிட்டி ஃபார்முலா படி இதை அப்ளை பண்ணலாம். ஸோ a intersection b the whole dashனா a dash union b dash. ஸோ இந்த மாதிரி இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் intersection a. இப்போ இந்த ஏவை இது கூட மல்டிபிள் பண்ணுற மாதிரி எழுதுங்க. a dash intersection a. ஸோ இங்கே மிடில் யூனியன் இருக்குது, அந்த யூனியனை போட்டுருங்க. b dash intersection a. ஸோ b dash அடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா b dash intersection a வரும். a dash intersection a-னா அதோட வேல்யூ empty. ஸோ செகண்ட் செட்டை அப்படியே வந்துடும். ஒரு empty செட்டையும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா மறுபடியும் அகைன் b dash intersection a தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து a minus b நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் பார்க்கும்போது ஏக்கும் b dashக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணோன்னா a minus b தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா n ஆஃப்னு சொல்லி அந்த செட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ a minus bக்கு நம்ம n ஆஃப் எடுத்தோம்னா n of a minus b-யை n of a minus n of a intersection b-ன்னு எழுதிக்கலாம். n of a-வோட வேல்யூ கொஷினில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of a intersection b-யோட வேல்யூ கொஷினில் வந்து 3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் கிவனில் வந்து இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ 10 minus 3 ஆன்சர் 7. ஸோ இதுதான் ரெக்வயர்டு வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.8 பாருங்கள். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, அதில் வந்து 1 to 4 வரை இருக்குது, பிங்கிற செட்டில் 3 to 6 வரை கொடுத்துட்டு n of a union b கார்டீசியன் ப்ராடக்ட் இது a intersection b into a del b இதை வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள டேர்ம்ஸை 1 by 1 ஃபைன் பண்ணிடணும். a யூனியன் b-யை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள், அடுத்து a intersection b-யை ஃபைன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு a del b. இது மூணையும் ஃபைன் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நம்ம அடுத்து ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு a யூனியன் b-யை ஃபைன் பண்ணுங்கள். a செட்டும் b செட்டும் கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணோன்னா 1 to 4 அந்த செட்டில் எழுதணும், அதே மாதிரி 3 to 6ம் அந்த செட்டில் இருக்கணும். ஸோ 1 எழுதிடுங்க. 2 இந்த செட்டில் கிடையாது, ஆனால் 2 நம்ம எழுதுவோம். அடுத்து 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்கும், இதை எழுதிடுவோம். அடுத்து 4 இதில் இருக்குது, அதே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 5 பி செட்டில் இருக்குது, 6 பி செட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எழுதிடுங்க. அதாவது ஏ செட் பி செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு நம்பர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி எழுதிடுங்க. ஸோ இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த n வந்து 3 டேர்ம்ஸுக்குமே இந்த நம்பர் ஆஃப் வந்து அப்ளை ஆகும். ஸோ n of a யூனியன் b, n of a intersection b, n of a del b மூணையுமே ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த n-ஐ வந்து காமனாக வெளியில் போட்டிருக்காங்க. நீங்கள் 3 டேர்ம்ஸுக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் a யூனியன் b டேர்ம்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6. அதே மாதிரி a intersection b-யை ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். a intersection b-னா ரெண்டுக்கும் காமனாக உள்ள டேர்ம்ஸை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ அது தவிர வேறு எந்த டேர்ம்ஸும் காமன் கிடையாது. 3யும் 4ம் தான் ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதுதான் a intersection b. இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of a intersection b-யோட வேல்யூ 2. அடுத்து a del b ஃபைன் பண்ணுங்கள். a del b-க்கு ஃபார்முலா a யூனியன் b மைனஸ் a intersection b. இதை லாஸ்ட் வீடியோலேயே நான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ a யூனியன் b டேர்ம்ஸை எழுதிருங்க, மைனஸ் a intersection b-யோட டேர்ம்ஸையும் எழுதிருங்க. இப்போ இந்த செட்லேருந்து இந்த செட்டை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும்தான் ஆன்சராக வரும். இப்போ இங்கே 3 இருக்கா, 3-ஐ கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே 4-ஐ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 to 5 6 தான் a del b-யோட ஆன்சர்.
ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 4. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை உள்ள ஈச் டேர்ம்ஸ்க்கும் ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ இதுவும் என் ஆஃப் இதுவும் என் ஆஃப் இதுவும் என் ஆஃப்னு வந்துடும். கொஷினில் இந்த 3க்கும் சேர்த்து என் வெளியே போட்டிருந்தாங்க. ஸோ 3த்துக்கும் உள்ளே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்மோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6, அடுத்து 2, அடுத்து 4. ஸோ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 2s are 12, 12 4s are 48. ஸோ ஃபைண்ட் பண்ண சொன்னதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.9. இது பார்த்திங்கன்னா P of A denotes the power set of A அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது P of Aங்கிறது A செட்டோட பவர் செட்டாக இருந்துச்சுன்னா N of P of P of P of pi இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. N of MT = 0 எப்படின்னா இப்போ ஒரு எம்டி செட்டில் எதுவுமே இருக்காது. எம்டி செட்னா ஸோ உள்ளே எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. இது ஒரு நல் செட்டு ஆர் வாய்டு செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ N of pi எம்டி செட்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0. உள்ளே எந்த டேர்மே இல்லை, அதனால் 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து பவர் செட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். N of P of pi = 2 power piன்னு வருவான். இப்போ N of P of A ஃபார்முலா பார்த்திங்கன்னா = 2 power nன்னு எழுதுவோம். ஸோ இந்த nக்கு பதிலாக இங்கே பை இருக்குது. ஸோ அதுதான் ஏக்கு பதிலாக பை இருக்குது. n into P of pi = 2 power 0. nக்கு பதிலாக நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எழுதுவோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 0. ஸோ இப்போ 2 power 0 anything power 0 is equal to 1. ஸோ 2 power 0னா அதோட வேல்யூ 1. ஸோ N of P of pi = 1. அப்போது P of pi அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த P of piக்கு இன்னொரு பவர் செட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 2 power 1ன்னு எழுதுவோம். இப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு எலமெண்ட் வந்ததுனால அதை அகைன் பவர் செட் ஃபைண்ட் பண்ணும்போது 2 power 1 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 எலமெண்ட்ஸ். அகைன் மறுபடியும் இந்த இதுக்கு இன்னொரு P of ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் 2 power 2 வந்து ஃபார்முலாவில் இருக்கும். 2 power nன்னா இப்போ என்னோட வேல்யூ 2. அப்போ 2 power 2 அப்ளை பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் வந்து 4. ஸோ இதோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ 4 எலமெண்ட்ஸ் தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1க்குரிய சொல்யூஷனை நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.